நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் பிரவுன் மாஸ் ப்ரோ வந்து உங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ரீசன் என்ன சொல்லிட்டு இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கணும்னு நினச்சிங்க என்னோட அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க, அதில் நான் போட்டிருப்பேன். இது வந்து பார்ட் 2. ஓகே, இது எதனால ஸ்டார்ட் ஆச்சு, எதுக்கு இவர் இப்படி எல்லாம் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோவில் சொல்லிட்டேன். இதுக்கான ரீசன் என்ன, இதில் எப்படி அவர் நம்ம எல்லாத்தையும் சீட் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் இதில் பல ரீசன் இருந்தாலும் நம்ம யாரும் சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். அவர் டே 1 அப்போ ஒரு பாடி வந்து மெஷர் பண்ணுறப்போ அவர் பாடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிலாக்ஸாக உங்கள் பாடி வந்து ஷேப் வந்து சரியா இல்லாமல் கூண் விழுந்த மாதிரி வந்து ஒரு ஹைட் மெஷர் பண்ணியிருப்பாரு. இதே டே 30 வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாடி வந்து ஸ்டிஃபாக வச்சு நேராக நின்று மெஷர் பண்ணியிருப்பாரு. அப்படி பாடி போஸ்டரை நம்ம நேராக வச்சு மெஷர் பண்ணோம்னா 2 சென்டிமீட்டர்ல இருந்து 3 சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியும். நான் இப்போ இந்த இமேஜஸ் ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது டே 1, இது வந்து டே 30. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தூங்கி எந்திரிக்கிறப்போ பாடியோட போன்ஸ் எல்லாமே வந்து டீகம்ப்ரஸ் ஆகிருக்கும். அப்படி டீகம்ப்ரஸ் ஆகும்போது உங்கள் ஹைட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி தெரியுமே தவிர உங்கள் ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காது. நீங்கள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மார்னிங் வந்து ஓரளவுக்கு ஹைட்டாக இருந்திருப்போம், ஈவினிங் மாதிரி நார்மலாக ஹைட் ஆயிருப்போம். இவ்வளோ தான் விஷயமே. ஸோ இனிமேல் டைம் யாரும் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.